இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐசோபேராமெட்ரிக் கர்வ் இந்த ஆப்ஷன் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிற சர்ஃபேஸில் ஹாரிசான்டல் ஆர் வெர்டிக்கலாக வந்து நம்ம செக்மெண்ட்ஸ் வந்து எட்ஜஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து தனியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் எட்ஜஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஷேப்பை வந்து ஃபர்தராக வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து இது வெரி யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். ஸோ அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் இந்த பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஸ்ப்ளைனில் ஒரு செக்ஷன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் ஒரு பிளெயின் வந்து நான் ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஸ்டன்ஸை கம்மி பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஸ்கெட்சில் இந்த பிளேன் சூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு ஸ்ப்ளைன் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் எக்ஸிட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு பிளேன் சூஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் டைரக்ஷன் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஓகே, சேம் டிஸ்டன்ஸ். இப்போது இந்த பிளேனில் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சேமாக ட்ரா பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மல்டி செக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த சர்ஃபேஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே ஒரு கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேப் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஃபர்தராக வந்து நம்ம ஐசோபேராமெட்ரிக் கர்வ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் இந்த சர்ஃபேஸ் மேலே பிக் பண்ணணும். அடுத்து வந்து பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இடத்துல வந்து டிடெக்ட் ஆகிடும். ஸோ வந்து நம்ம இதை ஃபர்தராக வந்து நம்ம செக்மெண்ட்ஸாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை பிக் பண்ண உடனே வந்து இந்த மாதிரி வந்து 4 சைடும் வந்து ஏரோ வந்துடும். ஸோ இதை ஹரிசான்டல் ஒரு வெர்டிக்கலாக வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ ஹரிசான்டலில் இருக்க வெர்டிக்கலாக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே பிக் பண்ணாலே வந்து செஞ்சஸாக மாறிடும். ஸோ ஜஸ்ட் ஓகே. ஸோ மறுபடியும் ஸோ இந்த மாதிரி பேசிக்காக வந்து நம்ம ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ஃபர்தராக வந்து இந்த ஐசோபேராமெட்ரிக் கர்வ் யூஸ் பண்ணி நம்ம செக்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்து ஐசோபேராமெட்ரிக் கர்வ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் சர்ஃபேஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். சர்ஃபேஸில் வந்து எந்த டிஃபார்மேஷனும் வராது. ஓகேங்களா?